அந்த மாற்றம் தான் இந்த ஜனநாயகம் ஏற்படுத்தக்கூடிய அச்சம். நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, 6 கோடி வாக்காளர்களும் இறங்கி போராட்டம் பண்ணணும்னு சொல்றது எந்த அளவுக்கு லாஜிக்கோ அதே லாஜிக் தான் இதுவும். இங்க தீர்வு என்னன்னா, நான் ஒரு ஓட்டர், நான் நினைப்பேன் ஆடுறா நீ 2026 மார்ச் மாதம் தேர்தல் வரும்டா, அன்னைக்கு நான் காட்டுறேன்டா, நீ இதுக்கப்புறம் எம்எல்ஏ இல்லைடா, நாம் ஒரு முடிவு எடுக்கலாம். இல்லை, எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அந்த ஜனநாயக புரட்சியை நோக்கி போய்கிட்டு இருக்க ஒருத்தங்களை நிறுத்துங்க சார், அதெல்லாம் வேணாம். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு கூடாதுன்ற ஒரு கட்சி, சில கட்சிகள் இருக்கும், அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை இங்க ஜெயிச்சு மாற்றத்தை கொடுக்குன்ற ஒரு கட்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப எஸ்ஐஆர் ஆளுங்கட்சியா மாறணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு ஆளுங்கட்சியா மாறணும் அப்படின்னா அது எதிர்கட்சி தகுதியாக நமக்கு கொஞ்சம் இருக்கணும்னு சொல்றேன். இல்ல, அது மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒரு சிவப்பு சட்டை போட்ட கெஸ்ட்டோ பச்சை சட்டை போட்ட ஆங்கரோ அதை முடிவு பண்ண முடியாது. அதுக்கு 6.5 கோடி பேர் வெளில வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க, யார் வரணும்னு. நீங்க டெமோக்ராட்டிக் கன்சென்ஸ் அண்டர்மைன் பண்றீங்க. அவங்க ரொம்ப தெளிவானவங்க, என்னைக்கு யாரை மேலே உட்கார வைக்கணும், என்னைக்கு யாரை ரோட்டில் நிற்க வைக்கணும்ன்ற தெளிவானவங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அந்த தெளிவு இருந்துகிட்டே இருக்கு. சில நேரங்கள் சில அதீத சாணக்கியர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் பெருவாரியான மக்கள் என்னைக்கும் தெளிவான சிந்தனை உடையவங்க. அந்த டெமோக்ராட்டிக் கன்சென்ஸ், அந்த மக்களாட்சியின் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது செய்யும் அந்த வேலையை. யாரை மாத்தினா இது நடக்காது. அன்னைக்கு நம்ம கேட்போம், அன்னைக்கு ஊடகம் யாரு, எதிர்கட்சி. அங்க ஒரு தப்பு 198 சரி பண்ணி 2 சரி பண்ணலாம் நம்ம கேட்கணும். ஏன் அன்னைக்கு கேட்குறீங்கன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். அன்னைக்கு எதிர்கட்சிகளை போராட்டம் பண்ணாலும் நான் மதிக்க மாட்டேன். ஏன்னா நீ இதைத்தான் பண்ணுவேன், மாற்றத்துக்கு உங்கள்கிட்ட வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்ண.